ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உங்களுடைய வங்கி கணக்கில் சத்தம் இல்லாமல் எடுக்கப்படும் ரூபாய் 295 ரூபாய் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய வங்கி கணக்கில் இந்த 295 ரூபா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமலே நிறைய பேர்களுக்கு டெபிட் பண்ணியிருக்காங்க. இந்த 295 ரூபா ஏன் டெபிட் பண்ணுறாங்க, என்ன காரணம் என்ற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பல்வேறு தரப்பினரும் அக்கௌண்ட் வைத்துள்ளனர். இந்த SBI வங்கி இந்தியா முழுவதும் கிளைகளை நடத்தி வருது. பல்வேறு கடன் திட்டங்கள் என பல சலுகைகள் கொடுக்கப்படுவதால் SBI வங்கி வாடிக்கையாளர்கள் அதிகம். இந்நிலையில் தங்கள் சேமிப்பு கணக்குகளில் இருந்து ரூபாய் 295 கழிக்கப்படுவதாகவும் இது குறித்து எந்த தகவலும் தெரிவிக்கலை என வாடிக்கையாளர்கள் பலர் இணையத்தில் புகார் செய்துள்ளனர். எந்த தகவலும் இல்லாமல் ரூபாய் 295 எடுக்கப்படுவது ஏன் என பல்வேறு தரப்பினரும் குழப்பத்தில் உள்ளனர். இந்நிலையில் நீங்கள் மாதத்தவணை முறையில் எதையாவது வாங்கினால் அந்த EMI விவரங்களை கவனிக்கும் பதிவு தான் NACH, அதாவது நேஷ்னல் ஆட்டோமேட்டட் கிளீனிங் ஹவுஸ் என்பதுதான் இதன் முழு விளக்கம். நீங்கள் EMI செலுத்த வேண்டிய தொகை அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு நாள் முன்னதாகவும் இதனை நாட்ச், அதாவது NACH கவனித்து கொண்டிருக்கும். இது மிஸ் ஆனால் அபராதமாக ரூபாய் 250 எடுக்கப்படும். அதற்கு வரி சேர்த்து மொத்தமாக ரூபாய் 295 எடுக்கப்படும். எனவே இப்படி பணம் போகக்கூடாது என கருதினா நீங்கள் EMI தொகையில் சரியாக உங்கள் வங்கி கணக்கில் வைத்திருக்க வேண்டும். அப்படி வைத்திருக்காவிடில் உங்களுக்கு இதுபோல் தவறுகள் ஏற்படும் பொழுது இந்த மாதிரியான அமௌண்ட்டுகள் பறிபோகக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது SBI வங்கியில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நபர்களுக்கு EMI இந்த மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த 295 ரூபா அமௌண்ட் டெபிட் ஆகிருக்கு ஆட்டோமேட்டிக்காக, எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்காமலே. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 295 ரூபா ஏன் பிடித்தம் செய்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேர் அவங்களுடைய EMI தொகை கட்டுறதை கரெக்டாக கட்ட மாட்டாங்க. ஸோ அந்த EMI தொகை கட்டுறதுக்கு அந்த குறிப்பிட்ட நாள் வரும்போது EMI தொகை அக்கௌண்ட்டில் இருந்தாக்கா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படாது. EMI தொகை கட்டாகிற அன்றைக்கி EMI தொகை எடுக்கிறதுக்கான பணம் அக்கௌண்ட்டில் இல்லாத போது அவங்களுக்கு பெனால்ட்டி போடுற மாதிரி இது ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்கோம். இந்த ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது 295 ரூபா ஆகுது. அதாவது 250 ரூபா அவங்களுக்கு பெனால்ட்டி ஆகும். கூடவே இதுக்கு GSTலாம் சேர்த்து 295 ரூபா சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில நபர்களுக்கு தெரியாமலும் இருக்குது. இதை பற்றின தகவலையும் SBI வாடிக்கையாளருக்கு தெரிவிக்காமல் இருக்கிறது காரணத்தால் தான் இந்த விவரங்கள் புரியாமல் மக்கள் இன்னமும் குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ இதுபோல் பிரச்சனைகள் உங்களுக்கும் வந்திருக்கலாம், வரக்கூடும். இனி ஒரு நாட்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருந்தாலும் காரணம் இதுதான்றதை SBI தரப்புலேருந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இதுபோல் உங்களுக்கும் பிரச்சனைகள் நடந்திருக்கான்றதை இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.